குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிளாஸ் 28 அதில் வந்து நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 3ல கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதில் கண்டினியூ பண்ண போகிறோம் விட்ட இடத்துல இருந்து. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 3ல ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பேப்பர் 3 என்னென்ன வரும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். 4 டாபிக் வந்து பேப்பர் 3ல வரும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் தென் டாட்ஸ் ஸ்பெசிஃபைட் போர்ஷன்ஸ். கான்ஸ்டியூஷனுமே ஸ்பெசிஃபைட் போர்ஷன்ஸ் தான். அப்புறம் டாட்ஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட். இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு வரும்னு தெரியும். அதெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷனில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, Chapter 3 and Chapter 4 of fundamental rights, and then writ jurisdiction of high courts and supreme courts. So நம்ம இதுல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஏற்கனவே ஒரு செஷன்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3யும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12 ஆரம்பிச்சு அவுட் ஆஃப் ஆர்டிகல் 12 ஆரம்பிச்சு உங்களுக்கு ஆர்டிகல் 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும். அதுல நம்ம வந்து ஆர்டிகல் 20 வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு அட்ரஸ்ட். சரியா? ஸோ நம்ம இப்போ அதுக்கு அடுத்த ஆர்டிகல்ல இருந்து நம்ம வந்து பார்ட் 3 கண்டினியூ பண்ண போகிறோம். பார்ட் 3ல இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு செஷன்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆர்டிகல் 21 பற்றி. ஆர்டிகல் 21 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது அதோடைய சைட் ஹெட்டிங் அதோட உள்ள என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆர்டிகல் 21க்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் டியூரிங் த சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஒரு எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் கண்டினியூல இருக்கு, அது நடைமுறையில் இருக்கு அப்படிங்கிற காலகட்டத்தில் கூட ஆர்டிகல் 21 என்ன இருக்கும், இட் வுட் ஸ்டில் பெர்சிஸ்ட், அது நிலைத்து இருக்கும். அதை என்ன பண்ண முடியாது, சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது வந்து ஆர்டிகல் 21க்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆர்டிகல் 21 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் என்ன சொல்றது, ஒரு திருக்குறள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஷார்டஸ்ட் ஆஃப் ஆர்டிகல். ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேசஸ், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பை சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆனரபிள் ஹை கோர்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி வாஸ்ட் இன் நம்பர். நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஜபல்பூர் கேஸில் ஏடிஎம் ஜபல்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஏடிஎம் ஜபல்பூர் அந்த கேஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா if some kind of curtailment of right under article 21 is made by the some law, then it is not violative of article 21 அப்படிங்கிற ஒரு நேரோ வியூ எடுத்துட்டாங்க. அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அதன் அடிப்படையில் ஆர்டிகல் 21 மீறப்பட்டிருந்தால் அது ஒரு பெரிய விஷயமாக கருதப்படாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கப்பட்டிருந்துச்சு. எந்த கேஸ்ல, ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ்லயும் சரி, அதுக்கு அடுத்து வந்தக்கூடிய ஏகே கோபாலன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், அதில் கூட ஏகே கோபாலன் கம்யூனிஸ்ட் லீடர் would be placed under private detention. ஸோ அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார், இட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் ப்ராப்பராக இல்லை, அது எங்களுக்கு சரியான முறையில் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் நெசசரி இஃப் அ பர்சன் ஹஸ் பீன் டீடைன்ட் அண்டர் அ டிடென்ஷன் லா, தட் இஸ் செல்ஃப் இஸ் அ சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படிங்கிறதுக்கு பெருசாக அதுக்குள்ளே போகாமல் அதை வந்து மேம்போக்காக பார்த்துருப்பாங்க. அண்ட் லேட்டர் தட் நம்ம வேரியஸ் ஜட்மெண்ட்ஸ், மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் கேஸ்னு தெரியும். ஸோ பாஸ்போர்ட்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ் 1961 ஆக்ட்ல செக்ஷன் 10க்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க, இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இம்போர்ட் என்றால் சட்டத்தின் வாயிலாக கைப்பற்றி வைப்பது. இம்போர்ட் அப்படிங்கிறது அத்தாரிட்டி ஆஃப் லா, அதாவது பவுண்ட் பை லா அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ அந்த மேனகா காந்தி கேஸ் 1970s அந்த மேனகா காந்தி கேஸ்ல பாஸ்போர்ட்டை இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த செயலுக்கு எதிராக மேனகா காந்தி வழக்கு தொடர்பு போறது. ஈவன் தோ இட் இஸ் ஆத்தரைஸ்டு பை லா, பாஸ்போர்ட் ஆக்ட் கீழே அந்த அதிகாரிகளுக்கு அந்த ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது வந்து என்ன கிடையாது, அது சரியான நடைமுறை கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. தட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா ஷுட் பி ஆல் கிரவுண்ட்ஸ் ரீசனபிள், ஃபேர் அண்ட் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அப்போ அந்த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அண்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, இதான் 3 விஷயங்கள், லைஃப், பர்சனல் லிபர்ட்டி அண்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஸோ இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லால வந்து தட் லா ஷுட் பி
ஃபேர் லா, இட் ஷுட் பி ரீசனபிள் அண்ட் இட் ஷுட் பி ஹியூமனிடேரியன் லா, அந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப்ங்கிறதுக்கும் லைஃப்னு இந்த ஆர்டிகல்ல லைஃப் மட்டும் தான் இருக்கு. பட் ஆனா கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் வந்து யூ ஷுட் பி கிவன் அ வைடர் இன்டர்பிரிட்டேஷன். இட் இஸ் அன் ஆர்கானிக் டாக்குமெண்ட் அண்ட் இட் ஷுட் ஆல்வேஸ் ஃபிட் ஃபார் எனி ஃபியூச்சர் கிளைம் ஆல்சோ. அப்படி எப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க முடியுமோ அத்தகைய இன்டர்பிரிட்டேஷனை கொடுக்கணும். ஒரு நேரோ இன்டர்பிரிட்டேஷனுக்குள்ள கான்ஸ்டிடியூஷனை சுருக்கி வைத்து விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் ஈஸி டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் லைக் அமெண்டிங் அதர் லாஸ். ஆர்டிகல் 368 அமெண்டிங் பவர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல அதற்கான வரைமுறைகள் வகுக்கப்பட்டிருந்தா கூட அது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்காக போயிட்டு ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் பண்ணணும், 2 ஹவுஸ் கூடியிருக்கணும், அதில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் பீப்புள் இது பண்ணிருக்கணும், 2/3 ஆஃப் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொன்னா தென் இட் வுட் பி டிஃபீட்டிங் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். எதற்காக அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அந்த ஆர்டிகல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை பறிக்கக்கூடிய வகையில அத்தகைய விஷயம் இருக்கும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரேட் பண்ணும்போது அது இருக்கக்கூடிய அதை இயற்றிய காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மட்டும் அது பொருந்தும் வகையில இன்டர்பிரேட் பண்ணாம எக்காலத்துக்கும் பொருந்தும் வகையில அதை ஒரு வைடர் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குற ஆஸ்பெக்டை என்ன பண்றாங்கன்னா பொதுவாக ஃபாலோ பண்றாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஸோ இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா எப்படி இருக்கணும், ஃபேர் லாவா இருக்கணும், ரீசனபிள் லாவா இருக்கணும், ஜஸ்ட் லாவா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல லா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சுன்னா, ஒரு சட்டத்தின் வாயிலாக ஒருவருடைய அந்த லிபர்ட்டி கட்டையில இருக்கா, ஒருவருடைய லைஃப் கட்டையில இருக்கா அப்படின்னா நான் அதுக்கு மேல அதுல எதுவுமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேரோ இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எந்த கேஸ்ல, ஏகே கோபாலன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், அதே மாதிரி ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ்ல. அந்த ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ்ல கூட டிசென்டிங் ஒப்பீனியன் ஜஸ்டிஸ் கண்ணா அவர் கொடுத்திருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு, நோ த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் நாட் அ மியர் லா, இட் ஷுட் பி ப்ராப்பர் லா, இட் ஷுட் பி அ ஜஸ்ட் லா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா லைஃப், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த லைஃப் அப்படிங்கிற இன்டர்பிரிட்டேஷன் கீழே கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான கேசஸ் இருக்கும். லைஃப் இன்க்ளூட்ஸ் டிக்னிஃபைடு லைஃப் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் சொல்லிருச்சு. ஸோ சாரி, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. டிக்னிஃபைடு லைஃப் அப்படிங்கிறதுக்கும் லைஃபுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆரம்பத்துல வாட் இஸ் நெசசரி டு கண்டினியூ லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேசிக் கம்யூனிட்டிஸ் என்ன, இருக்கிறதுக்கு ஒரு வீடு, என்னோட பிரைவசியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 4 சுவர், அதுக்கப்புறமா நான் 3 வேளை உணவு அருந்தணும். ஸோ த ஃபுட், ஷெல்டர் அண்ட் ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஷார்ட்டா சொல்லணும். இது கீழே தான் வாட்டர் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வரும். இதுதான் வந்து என்னவா இருந்துச்சு, லைஃப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே வந்துச்சு. அதுக்கப்புறமா வேரியஸ் ஜட்மெண்ட்ஸ், வேரியஸ் இன்டர்பிரிட்டேஷன் பை த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட்டுக்கு அப்புறமா லைஃப்ங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரைட் டு லைஃப்ல ஜஸ்ட் ராம்தேவ் கேஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்க, டெல்லி ராம்லீலா மைதான்ல அமைதியான முறையில் தூங்குவதற்கு இருப்பது கூட ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி காஷ்மீரி இஷ்யூல இன்டர்நெட்டை பேன் பண்ணக்கூடிய செயல், வெதர் த ரைட் டு இன்டர்நெட் இஸ் ஆல்சோ இன்க்ளூசிவ் இன் ரைட் டு லைஃப் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கொண்டு வந்துருப்பாங்க. அதே மாதிரி ரைட் டு பிரைவசி வந்து இட் இஸ் அ பார்ட் ஆர் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லி PUCL யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ்ல வித் ரிகார்ட் டு ஃபோன் டேப்பிங், எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல போனை ஒட்டு கேட்பதற்கு அனுமதி வழங்கப்படலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை பற்றி அலசி ஆராயும் பொழுது சொல்லியிருப்பாங்க. அப்ப இன்னைக்கு ரைட் டு லைஃப்ங்கிறோடைய இது பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் இட் ஹஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டு ஆல் கார்னர்ஸ் ஆஃப் லைஃப். சரியா? ஸோ அதனாலதான் எது என்னது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம். ரைட் டு எஜுகேஷன், அதுக்கு கீழே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன்ல ஒரு 25% ஆஃப் த சீட்ஸ் இன் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஷுட் பி கிவன் டு புவர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாமே அவுட்கம் ஆஃப் ரைட் டு லைஃப். உன்னிகிருஷ்ணன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபில ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது கீழே ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறதும் அது கீழே வரும். பிகாஸ் லைஃப் கேனாட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் எஜுகேஷன் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த வே தட் கோர்ட் ஹாஸ் இன்டர்பிரட்டட் த ரைட் டு லைஃப். சரியா? அதுக்கு வந்து நிறைய கேசஸ் இருக்கு. சுனில் பாத்ரா வர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிற கேஸ்ல ஒரு பிரிசனர்ஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, அதே மாதிரி அது வந்து ஷீலா பார்சே வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால சுனில் பாத்ரா கேசஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கர்ட்டை ஒருத்தருடைய ஹேண்ட் கஃபிங் வந்து இட் இஸ் இம்மாரல், அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உசைனரா கார்ட்டூன் கேசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்
it is also the right to life is also available even to the convicts அப்படின்னு சொல்றாங்க. நாட் ஈவன் த அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் பட் ஆல்சோ ஏ கன்விக்ஸ். அப்போ அந்த கன்விக்ஸும் டிக்னிஃபைடு லைஃபை என்ன பண்ணணும், என்ஷூர் பண்ணணும். ஸோ ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க, ரைட் டு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் அப்படிங்கிறதுனால இட் டஸ் நாட் மீன் இட் டேக்ஸ் அவே த ரைட் கேரண்டீட் அண்டர் ஆர்டிகல் 21. அந்த அளவுக்கு ஆர்டிகல் 21ல ரைட் டு லைஃபை என்ன பண்ணிருப்பாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் டியூரிங் அரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிகே பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அதில் சொல்லப்பட்டிருப்பாங்க, மனித உரிமையை மீறாத வகையில் எவ்வாறு ஒருவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து வரக்கூடிய ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு ரைட் டு லைஃப்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் லிபர்ட்டி. ஸோ பர்சனல் லிபர்ட்டின்னு சொல்லும்போது வேரியஸ் டிடென்ஷன் லாஸ், அந்த டிடென்ஷன் லாஸை சேலஞ்ச் பண்ணும் பொழுது தட் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தட் மீன்ஸ் போத் ஆஃப் த திங்ஸ் ஆர் கோ எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்றது. இரண்டுமே எப்பவுமே ஒன்னாதான் இருக்கும், ஒன்னை விட்டு பிரிச்சுட்டு இன்னொன்னே இருக்க முடியாது, உடலும் உயிரும் போல. அப்போ லைஃப் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் would be மியர் எ பேப்பர் ஒர்க் ஆர் ரப்பர் அப்படின்னு சொல்லலாம், வித்தவுட் பர்சனல் லிபர்ட்டி. அப்போ அந்த பர்சனல் லிபர்ட்டி சம்பந்தப்பட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய டிடென்ஷன் லாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்ஸ்லாம் ஃபைல் பண்ணக்கூடிய அந்த குண்டாஸ் ஆக்டுக்கு அகேன்ஸ்டா அதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது ஹவு தே ஹாவ் பீன் வெதர் தே ஆர் டோட்டல் பிளாங்கெட் அகேன்ஸ்ட் த பப்ளிக் லிபர்ட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவலா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட்டுக்கு உட்படுத்தப்படுது. ஸோ அப்போ ஒரு பர்சனுடைய லிபர்ட்டி, ஒரு தனிநபர் சுதந்திரத்திற்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொன்னா அது எந்த அளவிற்கு இருக்கிறது, அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு இருக்கிறதா இல்லது அத்துமீறிய அளவில் இருக்கிறதா அப்படிங்கிறது கிடைக்கல. ஒரு சட்டம் செல்லுமா, அல்ட்ரா வைரஸா அல்லது இட் இஸ் வேலிடா அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணப்படுது. ஸோ ஆர்டிகல் 21 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேசஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸை நீங்க பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 21 இஸ் அப்ளிகபிள் டு ஆல் பர்சன்ஸ் அண்ட் இட் வுட் பி ஸ்டாண்ட் ஸ்டில் ஈவன் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஒரு எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் அனுமதி அறிவிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் 19 முதல் கொண்டு எல்லா ஆர்டிகளுமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கும். பட் ஆனால் ஆர்டிகல் 21 வில் ஸ்டில் ரிமைன். இட் இஸ் லைக் அ லைஃப், ஒரு உயிர் மாதிரி, அது எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆர்டிகல் 21க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஆர்டிகல் 21. தென் வில் மூவ் ஆன் டு ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 22 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு டிடென்ஷன், ஆர்டிகல் 22. ஸோ ஆர்டிகல் 22 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டைன் கேசஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ஆர்டிகல் 22ல கிளாஸ் 1 to 7 there are totally 7 classes are there. அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 22 கிளாஸ் 1 என்னன்னா ரைட் டு கன்சல்ட் அ லாயர், அதான் வந்து ஆர்டிகல் 22 கிளாஸ் 1. ஸோ தட் இஸ் அன் இன்பில்ட் ரைட் அப்படின்னு சொல்லப்பட்டு 22 கிளாஸ் 1. ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் in certain cases. Class 1, no person who is arrested shall be detained in custody without being informed as soon as may be of the grounds for such arrest, nor shall he be denied the right to consult and to be defended by a legal practitioner of his choice அப்படின்னு சொல்லப்பட்டு. அதாவது அரெஸ்ட் செய்த நபர் இருக்கிற முதல்ல கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை இன்டிமேட் பண்ணும் as soon as possible. அதான் சொல்றாங்க without being informed as soon as may be of the grounds of such arrest. சரியா, எதற்காக கைது செய்யப்படுகிறோம் அப்படிங்கிற அந்த தகவலை அந்த நபருக்கு இந்த குற்றத்திற்காகத்தான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு சிமிலர் ப்ரொவிஷன் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்பிசி படிப்போம். வாட் ஆர் ஹவு எ சார்ஜ் ஷுட் பி அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 211 சார்ஜ் சொல்லப்பட்டிருக்கும். செக்ஷன் 212 சிஆர்பிசில வாட் எ சார்ஜ் ஷுட் கண்டெயின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வாட் இஸ் த அஃபென்ஸ், வாட் இஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் லா, ஹவு இட் இஸ் கால்டு. ஸோ அப்போ அது மாதிரி அதுக்கு ஒரு பேர் வைக்கல, சே ஃபார் எக்ஸாம்பிள் 378 தெஃப்ட்னு இல்லாம அதுக்கு பேர் வைக்கல அப்படின்னா த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் அஃபென்ஸ் ஷுட் பி ஸ்டேட்டட். அதே மாதிரி அது ஒரு அந்த வழக்கில் இவருடைய பங்கு என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே so that he can defend. எந்த தவறுக்கு எதிராக என் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, நான் அதை எப்படி டிஃபெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத அவருக்கு தெரிவிப்பதற்கு எது உதவியாக இருக்கும். தட் இன்டிமேட்டிங் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ஆர் in the case of charge the detail or description of the charge under section 211 and 212. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிமிலர் ப்ரொவிஷன். அப்போ ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், அவருடைய கிரவுண்ட்ஸ் ஆஃப் அவர் அரெஸ்ட் பண்ணதுமே அவருக்கு இன்டிமேட் பண்ணணும் ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் தட் பர்சன் ஹஸ் பீன் அரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இஃப் ஹி ஹாஸ் த ரைட் டு டிஸ்கஸ் ஆர் டு கன்சல்ட் வித் லீகல் பிராக்டிஷனர் ஆஃப் ஹிஸ் சாய்ஸ் அப்படின்னா அதற்கு உண்டான
வழிவகைகளை அவருக்கு ஏற்படுத்தி தரணும். த பர்சன் ஹூ ஹஸ் பீன் அரஸ்டட். அதுதான் கிளாஸ் 1. தென் கிளாஸ் 2. ஸோ எவ்ரி பர்சன் ஹூ இஸ் சச் அரஸ்டட் ஆஸ் பர் கிளாஸ் 1 ஆஃப்டர் இன்டிமேட்டிங் அ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ஆர் ஆஃப்டர் மேக்கிங் த ஹிம் டு கன்சல்ட் வித் த லீகல் பிராக்டிஷனர் ஆஃப் ஹிஸ் சாய்ஸ். அப்படி சொல்லி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா கிளாஸ் 1ல. அடுத்து என்ன பண்ணணும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் வித்தின் 24 hours ஆஃப் ஹிஸ் அரெஸ்ட். அது கிளாஸ் 2. சரியா? கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எவ்ரி பர்சன் ஹூ இஸ் அரஸ்டட் அண்ட் டிடைன்ட் இன் கஸ்டடி ஷால் பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் த நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் within a period of 24 hours of such arrest, excluding the time necessary for the journey from the place of arrest to the court of the magistrate, and no such person shall be detained in custody beyond the said period without the authority of the magistrate அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஒரு வழக்குல ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாலே அரெஸ்ட் மெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டது, யாருக்கிட்ட அவருடைய அந்த அரெஸ்ட் இன்டிமேஷன் கொடுக்கப்பட்டது, எத்தனை மணிக்கு கொடுக்கப்பட்டது, இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் எ பர்சன் இஸ் ஃபார்மலி அரஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டா, தட் போலீஸ் ஆஃபீஸர் cannot ஹோல்ட் him அண்டர் கஸ்டடி ஆன் ஹிஸ் கஸ்டடி. அவருடைய கஸ்டடியில தொடர்ந்து 24 மணி நேரத்துக்கு மேல வச்சுக்க முடியாது. ஆஸ் பர் கிளாஸ் 2 கண்டிப்பா ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுதான் வந்து பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா, நீதிமன்ற காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபரை முதல்ல மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு வரும்போது அவருக்கு வந்து 15 நாள் நீதிமன்ற காவலில் அவரை அடைப்பதற்கு உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? போலீஸ் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா டைரக்டா ஹி இஸ் நாட் எம்பவர்ட் டு டேக் கஸ்டடி. ஃபர்ஸ்ட் திங் ஷுட் பி டன் இஸ் டு ப்ரொடியூஸ் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட். அப்போ அந்த டைம்ல அவரை சிறையில் அடைக்க சொல்றாங்க இல்லையா? ஈவன் தோ ஹி இஸ் இன் பிரிசன் அண்ட் ஹி ஹஸ் பீன் அண்டர் த பிரிசன் அஃபிஷியல்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னு சொல்றோம். நீதிமன்ற காவலில் அவரை சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ சிறையில் இருப்பதனால் அது என்ன கிடையாது, போலீஸ் கஸ்டடிங்கிற அர்த்தம் கிடையாது. அப்போ போலீஸ் கஸ்டடினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தின் த டைம் லிமிட் பிரிஸ்கிரைப்ட் அண்டர் த லா த போலீஸ் பர்சன் ஷுட், அதாவது ஒரு 5 நாளுக்குள்ள அவரை ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பிச்ச 5 நாளுக்குள்ள நீதிமன்றத்தில் ஒரு மனுவினை இது பண்ணி தாக்கல் பண்ணி என்ன பண்ணணும், தே ஹேவ் டு சீக் பர்மிஷன் ஃப்ரம் த கோர்ட் டு டேக் ஹிம் இன் அ போலீஸ் கஸ்டடி. இந்த வழக்கு சம்பந்தமாக மேலும் குற்றவாளிகள் யார் சம்பந்தமான விவரங்கள் சேகரிப்பதற்காக அவரை நான் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத யூ ஷுட் எஸ்டாப்ளிஷ் இந்த பெட்டிஷன். யாரு? தட் போலீஸ் பர்சன் ஹூ இஸ் சீக்கிங் கஸ்டடி. அப்போ ஆன் கோயிங் த்ரூ தட் அப்ளிகேஷன் த கோர்ட் வுட் ரீசனபிள் டைமை கிராண்ட் பண்ணும். நார்மலா 2 days இல்ல 3 days ரொம்ப ஒரு ஹெய்னஸ் கிரைமா இருக்கு, ஒரு பர்டிகுலர் செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா தென் மோர் டைம் மே பி கிராண்டட். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 2. தென் கிளாஸ் 3. கிளாஸ் 3 வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, தட் கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 வில் நாட் அப்ளை டு 2 kinds ஆஃப் கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ். யார் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் 3ல 2 பேருக்கு விலக்கு அளிக்கப்படுது. அதாவது கிளாஸ் 1ம் கிளாஸ் 2ம் பொருந்தாதுன்னு சொல்றாங்க. அதாவது நீ கிரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டிமேஷன் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி அவனை 24 மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, யார் 2 பேருக்கு விலக்கு அளிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனிமி ஏலியன் 1, 2வது ஒன் ஹூ இஸ் அரஸ்டட் அண்டர் டிடென்ஷன் லாஸ். இந்த 2 பேருக்கு தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. தடுப்பு காவல் சட்டங்கள் நிறைய இருக்கு. நம்ம உதாரணத்துக்கு போட்டா ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்ட், மிசா இதெல்லாம் இருந்துச்சு, இப்ப இல்ல. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், மிசா ஆக்ட், எமர்ஜென்சி பீரியட்ல நிறைய பேரை அரெஸ்ட் பண்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட சட்டம் போட்டா. அப்புறமா தடா கூட இப்ப இல்ல, ஆன்டி டெரரிஸ்ட் லாஸ். அதே மாதிரி இப்போ கரண்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா குண்டாஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஆக்ட் 14 ஆஃப் 1982 அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு சில அஃபென்சஸ் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ பைரசி, அதே மாதிரி ஸ்மக்லிங், சாண்ட், ஃபாரஸ்ட் அஃபென்சஸ் பண்றவங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க, இல்ல ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இந்த துறையில இருக்கக்கூடிய அந்த குண்டாஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணப்பட்டவங்க, இவங்களுக்கு எதிராக டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்போ கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நத்திங் இன் கிளாஸ் 1 and 2 ஷால் அப்ளை ஏ டு எனி பர்சன் who for the time being is an enemy alien, or B to any person who is arrested or detained under any law providing for preventive detention அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ்க்கு பொருந்தாது. தென் கிளாஸ் 4. Now we are discussing article 22. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸ் 4. No law providing for preventive detention shall authorize the detention of a person for a longer period than 3 months unless அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சில விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. 2
கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பில. ஸோ நார்மலா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் எத்தனை மாசத்துக்கு மேல நீடிக்கப்படக்கூடாது? நார்மலி இட் இஸ் ஷுட் நாட் பி எக்ஸ்டெண்டட் 3 மந்த்ஸ். அப்ப இதே மாதிரி 3 மாசங்கிற வார்த்தையை நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பீனல் கோட்ல அஃபென்சஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஆஃப் பனிஷ்மெண்ட் செக்ஷன் 53ல இருந்து செக்ஷன் 75 வரைக்கும் சாப்டர் 3ல இந்தியன் பீனல் கோட்ல ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன், ஒரு பர்டிகுலர் சாப்டர் பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 75 சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது தனிமை சிறை. ஒருவரை எத்தனை மாதம் அதிகபட்சம் தனிமை சிறையில் அடைக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் பர் செக்ஷன் 75 ஆஃப் ஐபிசி இட் இஸ் 3 மந்த்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ இதையும் நீங்க கோரிலேட் பண்ணிக்கணும். எப்போ இதே மாதிரி ஒரு டேர்ம் வருது, அப்ப இந்த கிளாஸ் 4 படி பிரைவேட் டிடென்ஷன் ஆர்டர் விச் இஸ் பர்மிட்டிங் ஆர் டீடைனிங் a பர்சன் அண்டர் அ பிரிசன், அது வந்து எத்தனை நாளுக்கு இருக்கக்கூடாது? 3 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடாது. அதே மாதிரி செக்ஷன் 75 ஆஃப் ஐபிசில சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், அதை பத்தி டீட்டெயிலா அந்த செக்ஷன்ல பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்ங்கிறது ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் வழங்கக்கூடிய வழக்குகள்ல நீதிமன்றம் ஒருவரை சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் பீரியட்ல அடைக்க சொல்லலாம். அதிகபட்சம் 3 மாதங்கள் அடைக்க சொல்லலாம். அந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியாக அப்ப 3 மாதங்கள் வரைக்கும் அடைக்கப்படலாம். ஒருவருக்கு 1 மாதம் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 7 நாளுக்கு மேல தொடர்ச்சியா இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2 மாசம் ஒருத்தருக்கு தண்டனை வழங்கப்பட்டுருச்சுன்னா தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மேல இருக்கக்கூடாது. 14 நாளைக்கு மேல ஒருத்தர் கண்டினியூஸா அந்த 2 மந்த்ஸை அவர் வந்து அனுபவிக்கிற மாதிரி உத்தரவு பிறப்பிக்க கூடாது. அதே மாதிரி 2 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவருக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அது வந்து எத்தனை நாள் மேல தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் செக்ஷன் 75 ஐபிசில இருக்கும். நீங்க போய் பாருங்க. தென் வில் மூவ் ஆன் டு அன்லெஸ் அண்டர் கிளாஸ் 4. அப்போ ஏதோ ஒரு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. நார்மலா பிரிவென்டிவ் டிடென்ஷன் 3 மாசத்துக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்லெஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 22 கிளாஸ் 4ல நோ லா ப்ரொவைடிங் ஃபார் preventive detention shall authorize the detention of a person for a longer period than 3 months unless class A, an advisory board consisting of persons who are or have been or are qualified to be appointed as judges of a high court has reported before the expiration of the set period of 3 months that there is in its opinion sufficient cause for such detention அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த 3 மாதம் வரைக்கும் தான் ஒருத்தர் என்ன பண்ணலாம், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல அடைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த 3 மாதம் முடிவதற்கு முன்பு அவரை வந்து எங்க இது பண்றாங்க, அறிவுரை குழுமம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அட்வைசரி போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப எக்மோர்ல அந்த கமிஷன் ஆபீஸ் இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அறிவுரை குழுமத்துல அதுல அந்த குழுமத்தின் முன்பு அந்த குழுமத்தில் யார் உறுப்பினராக இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவர் ஒருவர் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிப்பதற்கு தகுதி வாய்ந்த நபரோ கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கும். ஹூ ஆர் எலிஜிபிள் டு பி அப்பாயிண்டட் as ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 211 அப்படின்னா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். என்னென்ன ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கிறதுக்கு என்ன தகுதி தேவை? குறைஞ்சபட்சம் 10 வருஷம் அந்த நீதிமன்றத்துல நீதிபதியாக வழக்கறிஞராக அவர் என்ன பண்ணிருக்கணும், பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். அந்த ஹைகோர்ட்ல எந்த ஹைகோர்ட்ல அவரை ஜட்ஜா நியமிக்கப்படுறோமோ அந்த ஹைகோர்ட்ல 10 வருஷம் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் மினிமம். அதே மாதிரி யூ ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்புறம் மற்ற கிரைட்டீரியாஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? அப்போ அந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் அந்த அட்வைசரி போர்ட்ல இருக்கணும். அந்த அட்வைசரி போர்ட்ல இருக்கிற நபர் அந்த 3 மாத கெடு முடிவதற்குள் யூ ஷுட் பாஸ் அன் ஆர்டர் ஸ்டேட்டிங் தட் த டிடென்ஷன் ஹோல்ட்ஸ் குட். அது சரியான முறையில் சரியான காரணத்திற்காக தான் இருக்கு அப்படின்னு அவர் ஒரு உத்தரவு பிறப்பித்து விட்டால் அப்போ 3 மாதத்திற்கு மேல ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை ஒருத்தரை ரீடைன் பண்ணலாம் அப்படிங்கிறது கிளாஸ் ஏ. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதே இதுல கண்டினியூஷன் provided that nothing in the subclass shall authorize the detention of any person beyond the maximum period prescribed by any law made by parliament under subclass B of class 7 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த 3 மாசம் முடியறதுக்குள்ள அந்த அட்வைசரி போர்டு என்ன பண்ணிட்டாங்க, எஸ் இட் இஸ் அ வேலிட் டிடென்ஷன் சொல்லிட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு காலம்னாலும் வச்சிடலாமா அவரை அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, இன் எனி கேசஸ் பார்லிமெண்ட் ஒரு லால சொல்லிட்டாங்க இதுதான் ஒரு வரம்பு அப்படின்னு சொன்னா அதற்கு மிகாமல் ஒருத்தர ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல வைக்கணும்னு சொல்றதுதான் அந்த கிளாஸ் ஏல சொல்றது. தென் கிளாஸ் பி, such person is detained in accordance with provisions of any law made by parliament under subclasses A and B of class 7 அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ பார்லிமெண்ட் வந்து என்ன வழிமுறைகளை வகுக்குதோ, எத்தனை காலம் இருக்கலாம், அதற்கான வழிமுறைகளை எதெல்லாம் பின்பற்றலாம்
அப்படின்னு சொல்லுதோ அதுக்கு உட்பட்டு தான் ஒருத்தரை என்ன பண்ண முடியும், டீடைன் பண்ணணும்னு சொல்றதுதான் கிளாஸ் 4. சரியா? தென் கிளாஸ் 5, when any person is detained in pursuance of an order made under any law providing for preventive detention, the authority making the order shall, as soon as may be, communicate to such property the grounds on which the order has been made, and shall afford him the earliest opportunity of making a representation against the order அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில லாஸ் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் என்ன சொன்னேன், குண்டாஸ் ஆக்ட் அப்படின்னு சொன்னேன். ஆக்ட் 14 ஆஃப் 1982. ஸோ அப்போ அதுல அந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு வருடம் வரைக்கும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல அடைக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது ஒரு வகையான ஒரு சட்டம். அதே மாதிரி சில சட்டங்கள்ல 2 வருஷம் வரைக்கும் கூட அடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம். அப்ப அந்த சட்டத்துல அடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு 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 விஷயத்தின் அடிப்படையில அதற்கான அந்த கன்சர்ன்ட் ஆபீசர் இருக்காரு இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபரை குண்டாஸ்ன்னு சொல்லி யார் அடைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருநகரங்கள்ல சென்னை காவல்துறை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெருநகரங்கள்ல மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ்ல கமிஷனர் அப்படிங்கிற போலீஸ் கமிஷனர் அவர் வந்து அந்த டிடென்ஷன் ஆர்டரை பாஸ் பண்ணுவாரு. அதுக்கு அடுத்து பெருநகரங்கள் அல்லாத இடங்களில் அந்த மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் would pass an order of டிடென்ஷன் ஆர்டரை சர்வ் பண்ணுவாங்க அந்த அக்யூஸ்ட் பர்சன்ஸ் மேல. யாரெல்லாம் குண்டாஸ், யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் ஆக்ட்ல அவங்களோட ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் நெசசரி அப்படின்னு ஃபீல் பண்றாங்களோ அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த ஆர்டரை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பாஸ் பண்ணக்கூடிய டிடென்ஷன் ஆர்டரை ஒரு அத்தாரிட்டி பாஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ் பர் த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாஸ். ஸோ எந்த சட்டத்துக்கு கீழே அவர் அந்த உத்தரவை பிறப்பிக்கிறாரோ, இட் மே பி சம் கோஃபி போஸ் ஆக்ட், அது ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா, அல்லது நான் சொன்ன மாதிரி ஒரு குண்டாஸ் ஆக்ட், இல்ல வேற ஏதோ ஒரு சட்டத்துல எந்த அதிகாரி அந்த உத்தரவை பிறப்பிக்கலாம்னு சொல்லி இருக்கோ அந்த அதிகாரி அந்த உத்தரவை ஒரு நபரின் மீது பிறப்பிக்கிறார் என்று சொன்னால் அந்த நபரிடம் கண்டிப்பாக அந்த கிரவுண்ட்ஸை சொல்லணும். எதன் அடிப்படையில் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி அவருக்கு shall afford him the earliest opportunity of making a representation against the order அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு ஹைகோர்ட்ல நாம நிறைய ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணக்கூடிய அவங்களா இருந்தா கண்டிப்பா அதிகமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இது என்னன்னு பாத்தீங்கன்னா 22 கிளாஸ் 4 அண்ட் 22 கிளாஸ் 5. இதுல ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மேக்கிங் ரெப்ரசன்டேஷன் அட் தி இயர்லியஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவனுக்கு நீங்க அந்த ஒரு கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் ஒரு வால்யூமினஸ் புக் அவனுக்கு கொடுக்குறீங்க. இதன் அடிப்படையில இந்த வழக்கு ஒரு கிரவுண்ட் கேஸ், இது ஒரு அட்வர்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி நீ ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் அந்த அவனுக்கு ஒரு புக்ல கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்றாங்க. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மேக்கிங் ரெப்ரசன்டேஷன் ஷுட் பி ஆஃப் இயர்லியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா? அப்போ அந்த புக்ல ஏதோ ஒரு பேஜ் ஜெராக்ஸ் இருக்கும் போது கொஞ்சம் கருப்பு படிச்சிருச்சு, அதனால அது என்ன இருக்குங்கிற அந்த வார்த்தை எனக்கு தெரியல, இல்ல அதுல இருக்கக்கூடிய மொழி எனக்கு புரியல, ஐ மே பி எ பிஹாரி, ஐ நோ ஒன்லி ஹிந்தி பட் தட் திங்ஸ் மே கண்டெயின் தமிழ் லாங்குவேஜ். அப்போ எனக்கு அது தெரியாது அப்படிங்கிற போது ஐ கேனாட் மேக் அ ரெப்ரசன்டேஷன் அட் தி இயர்லியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இது கூட பாத்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஸ்கில் தான். 22 கிளாஸ் 5ல இருக்கக்கூடிய இயர்லியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மேக்கிங் அ ரெப்ரசன்டேஷன் அகெயின்ஸ்ட் த ஆர்டர் அப்படிங்கிறதுல கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ரெப்ரசன்டேஷன் மேக் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நீ அந்த அக்யூஸ்ட் கொடுக்கணும், அந்த டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷனா மேக் பண்ற மாதிரி இட் ஷுட் பி கிளியர் கட். ப்ராப்பரா என்ன ப்ரொவிஷன் கீழே பண்ண, என்ன ப்ராசஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிருக்க, அவனுக்கு என்ன ரெமடி இருக்கு, யாருக்கிட்ட அவன் அப்ரோச் பண்ணணும், அந்த ரெப்ரசன்டேஷனை எத்தனை நாளுக்குள்ள பண்ணணும், அவனுடைய லாங்குவேஜ்ல எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் செல்லும். சரியா? அந்த மாதிரி வேரியஸ் கிரவுண்ட்ஸ்ல தான் குண்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகும். எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் ஏன் கொடுக்க முடியல அப்படிங்கிறது ஒரு 95% ஆஃப் கேசஸ்ல குண்டாஸ் பிரேக் ஆயிடும், அந்த ரிட்டென்ஷன் ஆர்டர் பிரேக் ஆயிடும். தட் இஸ் அகைன்ஸ்ட் த லா அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்படும். பட் ஆனால் அதுல இப்ப என்ன பிராக்டிக்கலா ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 இயர் டிடென்ஷன் பீரியட் அப்படின்னு சொன்னா அந்த 3 மாசத்துல அந்த போர்டு வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிடும், ஆமா டிடென்ஷன் ஆர்டர் வேலிட் தான் சொல்லிட்டு. ஸோ மிச்சம் 9 மந்த்ஸ் இருக்குல்ல, அது கோர்ட்ல ஃபைனல் ஹியரிங் வர்றதுக்கு எத்தனை மாசம் ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்தரா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடுது. ஸோ ஆல்ரெடி வுட் பி சர்விங் 3 மந்த்ஸ் பிளஸ் 6 மந்த்ஸ். அப்போ என்னதான் ஹி வாண்ட் டு ப்ரூவ் தட் ஹி இஸ் இன்னசென்ட் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த 1 இயர் ஆர் 12 மந்த்ஸ் டிடென்ஷன் பீரியட்ல ஆல்மோஸ்ட் 9 மந்த்ஸ் என்ன ஆயிடுது, கன்சியூம் ஆயிடுது. ஸோ அப்போ வந்து போலீஸ் இஸ் ராங்லி யூசிங் அப்படின்னு கூட சொல்லலாம். நேரடியாக செய்ய முடியாது, மறைமுகமா செய்யறாங்க. சரி, ஓகே, தென் வில் மூவ் ஆன் டு class 6. Nothing in class 5 shall require the authority making any such order
as is referred to in that clause to disclose facts which such authority considers to be against the public interest to disclose அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த கிரவுண்ட்ஸ் சொன்னா இல்லையா, கிரவுண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு சொல்லணும். அதே மாதிரி ஈக்குவல் தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அட் த ஏர்லியஸ்ட் ஷுட் பி ப்ரொவைடர் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதற்கான சில விஷயங்களை கொடுப்பதை தவிர்க்கணும். இட் மே பி கான்ஃபிடென்ஷியல் ஆர் இட் மே பி இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்டிங் பப்ளிக் ஆர்டர் அப்படின்னா அத்தகைய பகுதியை மட்டும் கொடுப்பதை அந்த அதிகாரி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் கிளாஸ் 6. தென் கிளாஸ் 7. கிளாஸ் 7 என்னது? பார்லிமெண்டரி பவர் வித் ரிகார்ட் டு மேக்கிங் ஏ டிடென்ஷன் லா. அது என்னங்கிறத கிளாஸ் 7ல பார்ப்போம். கிளாஸ் 7 பார்லிமெண்ட் மே பை லா பிரிஸ்கிரைப் ஏ the circumstances under which and the class or classes of cases in which a person may be detained for a period longer than 3 months under any law providing for preventive detention without obtaining the opinion of an advisory board in accordance with the provisions of subclass A of class 4. அப்ப பார்லிமெண்ட் வந்து டிசைட் பண்ணலாம் whether this authority board is mandatory or not, or what would be the period of preventive detention and what kind of cases, எதையெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல வைக்கக்கூடிய வகையான கேசஸ். ஒரு நபர் திருடி விட்டார் வறுமையின் காரணத்தினால, அவர் மேல அந்த ஒரு கேஸ் தான் இருக்கு, அவரை போயிட்டு ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல 1 வருஷம் வைக்கலாமா? அவர் திருடினது என்னன்னு பாத்தீங்கன்னா லோஃப் ஆஃப் பிரெட். அப்போ அது வந்து இட் வுட் நாட் பி சஸ்டைனபிள் இல்லையா? the parliament has the power to decide on what class of cases or what kind of cases and how long the preventive detention should be there அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் whether the advisory board is mandatory or not இதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு as per 7A the parliament is empowered. Then 7B, the maximum period for which any person may in any class or classes of cases be detained under any law providing for preventive detention and the procedure to be followed by an advisory board in an inquiry under subclass A of class 4. ஸோ சிம்பிளா சொல்றதா தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சம்பந்தமாக அந்த அதிகார வரம்பு பார்லிமெண்ட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப பார்லிமெண்ட் நினைச்சா அதற்குண்டான விதிமுறைகளை வழிமுறைகளை வகுக்கலாம். எவ்வளவு காலம், அட்வைசரி போர்டோட பவர் என்ன, அவங்க அந்த என்கொயரி நடத்தும் போது என்ன ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணணும், அது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸா எடுத்துக்கப்படுமா, இல்ல ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸா எடுத்துக்க முடியுமா, அஃபிடேவிட் முக்கியமா, ஒரு அட்வொகேட் மூலியமா அவர் அப்பியர் ஆகலாமா அப்படிங்கறதெல்லாம் டிசைட் பண்ணலாம். ஆஸ் ஆஃப் நவ் அட்வைசரி போர்ட்ல அட்வொகேட் வந்து என்ன பண்ண முடியாது, அப்பியர் ஆக முடியாது. அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் அல்லது சட்டம் படிக்காத வழக்கறிஞராக பதிவு செய்யாத அவரது உறவினர்களோ இல்ல அவருக்காக மற்ற நபர்களோ என்ன பண்ணலாம், ஆஜராகலாம். ஆனால் இப்போதுள்ள அந்த சட்டத்தின்படி ஒரு வழக்கறிஞர் அட்வைசரி போர்டு முன்னாடி ஆஜராக முடியாது. அட்வைசரி போர்டு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா வேற வழியே இல்லை, ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். நம்ம அதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. அவனுக்கு எப்போ அதை சர்வ் பண்றாங்களோ அப்பவே ஹேபியஸ் கார்பஸ் போட்டுடலாம். பிகாஸ் அது வந்து லிஸ்ட்ல வர்றதுக்கே ஒரு 4 to 6 months மேல ஆயிடுது. அதுக்குள்ள அட்வைசரி போர்டோட ஆர்டர் வந்து வந்துடும். ஓகே, அட்வைசரி போர்டு வந்து இது தப்பு, டிடென்ஷன் ஆர்டர் தப்புன்னு சொன்னா ஆப்வியஸ்லி தட் பர்சன் வுட் பி ரிலீஸ்ட். அப்போ அன்னைக்கு வந்து சப்போஸ் தட் அட்வைசரி போர்ட் சேஸ் தி டிடென்ஷன் ஆர்டர் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நம்ம அன்னைக்கு HCP ஃபைல் பண்ணா டிலே ஆயிடும். ஸோ அந்த டிலேவை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்றோம், உடனே எப்போ அந்த டிடென்ஷன் ஆர்டர் சர்வ் பண்றாங்களோ உடனே we are making a representation and within a next day or so we are filing a habeas corpus petition. சரி, இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆர்டிகல் 22 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ உங்களுடைய நீங்க அந்த பேராக்ட் வச்சிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்ட் 3ல கீழே ஹெட்டிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3, ஜெனரல் ஆர்டிகல் 12 and 13, ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to ஆர்டிகல் 18, அதே மாதிரி ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19 to ஆர்டிகல் 22 அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா? ஸோ இப்போ அந்த ஆர்டிகல் 21A சொல்ல மறந்துட்டேன். ஆர்டிகல் 21A வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன். The state shall provide free and compulsory education to all children of the age of 6 to 14 years in such manner as the state may by law determine அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப ஆர்டிகல் 21A கீழே which age group of the students are entitled to right to free and compulsory education அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது ஒரு கேள்வியாக வந்தால் எத்தனை வயசுக்குள்ள இருக்க குழந்தைகள், 6லிருந்து 14 வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள். ஒவ்வொரு ப்ரொவிஷன்லயும் சைல்டு அப்படிங்கிறதுக்கு என்னது இல்ல மேஜர் அப்படிங்கிறதுக்கு வரன்முறைகள் மாற்றப்படலாம். எக்ஸ்டார்ஷன் அல்லது கிட்னாப்பிங், அப்டக்ஷன் அதுல கூட குழந்தைகளின் கடத்தல் வயதை பொறுத்து அந்த இது மாறப்படும். அதே மாதிரி வேறு சில அஃபென்சஸ்ல மாறப்படும். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா?
With regard to right to education under Article 21A, the beneficiary age limit is 6 to 14 years of age. சரி, இப்போ ரைட் டு இப்போ ஃப்ரீடம் ஆர்டிகல் 19ல இருந்து ஆர்டிகல் 22 வரைக்கும். அடுத்து இருக்கக்கூடிய 23 அண்ட் 24 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. எக்ஸ்பிளாய்டேஷன் என்னது? சுரண்டல், உழைப்பினை சுரண்டுவது அல்லது உடலினையே கூட சுரண்டக்கூடிய விஷயங்கள் கூட இருக்கு. உடலையே சுரண்டக்கூடியதுதான் பாலியல் தொழில் அப்படின்னு சொல்றது. அது அது மாதிரி ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உழைப்பினை சுரண்டக்கூடிய செயல்கள் ஆர்டிகல் 23 அண்ட் 24. ஸோ 23 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ். இப்போ ஹியூமன் ட்ரேடை என்ன பண்றாங்க? தடை செய்யறாங்க. ப்ராஹிபிஷன்னா தடை. ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். அப்போ கட்டாயப்படுத்தி ஒருவரை கொத்தடிமை ஆக்குவது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ட்ரேடிங். ஒரு சில வீடுகள்ல வறுமை இருக்கும், பிள்ளை செல்வங்கள் மட்டும்தான் இருக்கும், வீட்டுல வேற செல்வங்களே இருக்காது, 7-8 பேர் இருப்பாங்க அந்த 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 காலகட்டங்கள்ல. அப்போ ஒவ்வொருத்தரையும் ஒரு பணம் வாங்கி கொண்டு அந்த வீட்டுல இருக்க பெண்களை கரை சேர்க்கணும், இல்ல அந்த வீட்டினுடைய பிழப்பு ஓடணும். அவர்கள் வயிறை நிரப்புவதற்காக ஒரு 10,000 20,000க்கோ அதுல இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு மளிகை கடைக்கு அடிமையாக, அல்லது ஒரு கல்குவாரிக்கு, இல்ல வேற ஏதேனும் ஒரு தொழிற்சாலைக்கு, அல்லது ஒரு உணவகத்துக்கு, அப்ப அதெல்லாம் பண்றாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் என்னன்னா ஃபோர்ஸ்டு லேபர். பிகாஸ் நோ சைல்டு வுட் சே எஸ் ஐ வில் கோ ஃபார் அ லேபர் அட் டெண்டர் ஏஜ். அது ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன். பெற்றோர்களுடைய டிமாண்டை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை நிவர்த்தி செய்வதற்காக, ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காக அந்த குழந்தைகளை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுதான் ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ். சரியா? ஆர்டிகல் 23 கிளாஸ் 1 traffic in human beings and beggar and other similar forms of forced labor are prohibited, and any contravention of this provision shall be an offense punishable in accordance with law. அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஒருவரை பிச்சை எடுக்க வைப்பது, traffic in human beings and beggar and other similar forms of forced labor are prohibited, and any law contravention of this provision shall be an offense punishable in accordance with law. கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 17ல கூட அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இருக்கும், ஆர்டிகல் 18ல அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கும்னா இட் இஸ் ப்ராஹிபிட்டட் அண்ட் இட்ஸ் வயலேஷன் இஸ் பனிஷ்ட் அக்கார்டிங் டு த லா அப்படின்னு சொல்லியிருக்கோம். தவிர கான்ஸ்டியூஷன் என்ன பண்றது கிடையாது. எப்பயுமே டஸ் நாட் பிரிஸ்கிரைப் வாட் இஸ் த பனிஷ்மெண்ட். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் இன் சம் கேசஸ் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜருக்குள்ள கூட ஏதோ ஒரு வார்த்தைகள் இருக்கலாம், எவ்வளவு அபராதம் என்ன ஏதுங்கிறதுல. பட் வித் ரிகார்ட் டு கான்ஸ்டியூஷன் இன் நோவேர் யூ ஃபைண்ட் தட் punishment. சரியா? 23 class 1. Then 23 class 2. Nothing in this article shall prevent the state from imposing compulsory service for public purposes, and in imposing such service the state shall not make any discrimination on grounds only of religion, race, caste or class or any of them அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு அரசு இந்த நாட்டின் நலனை கருதி ஒருத்தர் என்ன பண்றாங்க, கட்டாயம் நீ காலேஜ் முடிச்ச எல்லாரும் 1 வருஷம் ஆர்மியில வேலை பார்க்கணும், ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ்ல, ஒரு பேராமிலிட்டரி ஃபோர்ஸ்ல, ஐடிபிபி ஆர் எஸ்எஸ்பி, சாஸ்திரிய சீமா பால், இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ், இல்லைன்னா பார்டர் ரோட் சர்வீசஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக 1 வருடம் பணி செய்யணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்னு சொன்னா அது எதுவாக கருதப்படாது, ஃபோர்ஸ்டு லேபராக கருதப்படாது. பிகாஸ் இட் இஸ் டன் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட். சரியா? ஆனாலும் கூட அத்தகைய ஒரு பணி நிமித்தத்தில் கூட அரசாங்கம் என்ன பண்ணக்கூடாது, இட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் எனி ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாரி, ஒரு தப்பான ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். செக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லை. ஏன் அப்படின்னா சில பணிகள் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்காது. அப்போ அந்த பணிகளுக்கு ஆண்களை மட்டும் அமர்த்தக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கலாம், இந்த இராணுவத்திலோ இல்ல மற்ற விஷயங்களோ. அது இந்த ஆர்டிகல் 23க்கு கீழே தடை செய்யப்படவில்லை. ஆர்டிகல் 23 கீழே என்னென்ன டிஸ்கிரிமினேஷன்லாம் அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட் ஆர் கிளாஸ் ஆர் எனி ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 விஷயங்கள் தான், ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், கிளாஸ் ஆர் எனி ஆஃப் தெம். சரியா? மறுபடியும் படிக்கிறேன், கவனிங்க. கிளாஸ் 2 ஆஃப் ஆர்டிகல் 23. Nothing in this article shall prevent the state from imposing compulsory service for public purposes, and in imposing such service the state shall not make any discrimination on so and so அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ பப்ளிக் சர்வீஸ், அதாவது பொது மக்களுக்கு சேவை செய்வதற்காக பிறப்பிக்கக்கூடிய அந்த வேலைக்கான உத்தரவுகளை என்ன நடத்த முடியாது,
போஸ்ட் லேபர் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஒரு மருத்துவ துறையில கூட எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு 8,500 கவர்மெண்ட் காசுல படிச்சுட்டு வெளில வராங்க. அப்ப அத்தகைய மாணவர்கள் ஒரு வருடம் ஒரு ஊரக பணிகள்ல இடங்கள்ல வேலை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னா, அது கூட இந்த ஆர்டிகிள் கீழ என்ன செய்யப்பட்டிருக்கு? புரொடெக்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆஸ் பர் ஆர்டிகல் 23 கிளாஸ் 2. தென் வில் மூவ் ஆன் டு ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 24 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ் எக்ஸெட்ரா. அப்போ ஒரு ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியில எத்தனை வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகள் வேலை பார்க்க முடியாது. அப்ப இந்த செக்ஷன் இந்த ஆர்டிகளுக்கு குழந்தைகள் என்று சொல்வது எந்த வயது வரம்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளை குறிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆர்டிகல் 24 ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் in factories, etc. No child below the age of 14 years shall be employed to work in any factory or mine or engaged in any other hazardous employment அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் 14 இயர்ஸ் பிளஸ் அது மட்டும் தான் சைல்டாக கருதப்படுது. அப்போ 16 வயதுள்ள ஒரு பர்சன் அவங்களுக்கு வந்து என்ன பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா they would be treated as youth or வேற ஒரு பேர் இருக்கும். ஸோ அப்போ அந்த நபர்கள் வேலை செய்வதை ஆர்டிகல் 24 என்ன பண்ண தடை செய்யற. ஆர்டிகல் 24 எது தடை செய்யுது? 14 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் பணி செய்வதான் தடை செய்யும். அவர்கள் எந்த ஒரு தொழிற்சாலையிலோ அல்லது சுரங்கங்களிலோ அல்லது ஒரு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தக்கூடிய அசார்டஸ் இடங்கள்லயோ வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 24. தென் அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னு வரும். ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ஆர்டிகல் 25 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜியன். ஸோ இது எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரிலிஜியனுங்கிறத ஒரு காமன் வேர்டாக எடுத்துக்கணும். ஆர்டிகல் 25 படிக்கும்போது ரைட் ஆஃப் கான்சைன்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரைட் ஆஃப் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ஆஃப் ரிலிஜியன், ரைட் ஆஃப் பிராக்டிஸ் ஆஃப் ரிலிஜியன், ரைட் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜியன். ஸோ ஆர்டிகல் 25 to 28 எல்லாமே என்னது? திஸ் ரைட் வித் ரிகார்ட் டு ரிலிஜியன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். அப்போ ஒரு நபர் இருக்கு, நான் உளமாற ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கு எனக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி அதை ஒரு என்னோட ப்ரொஃபஷனா, அதை ஒரு தொழிலா, அதே மாதிரி அதை ப்ரொபகேண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு உரிமை இருக்கு. அதை பரப்புவதற்கு எனக்கு உரிமை இருக்கு. அதை பிராக்டிஸ் பின்பற்றுவதற்கு எனக்கு உரிமை இருக்கு. It is also subjected to certain limitations. For a particular place, for example, if you want to go to Tirupati, you should be only a Hindu அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி say for example, if you want to go to a Mecca or Medina, இது வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் பொதுவாக சொல்றேன். If some kind of restrictions, அதே மாதிரி இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துக்கு, அப்போ that is allowed under law. அது என்னங்கிறத பார்ப்போம். 25 class 1 subject to public order, morality and health and to other provisions of this part. So subject to what? அதாவது subjected to 3 conditions. பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த். அப்போ நான் என்னுடைய மதத்தை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்துக்கு முரணா பண்ண முடியாது. அப்போ உன் மதத்தை பின்பற்றுவேன் அப்படிங்கிற பேர்ல தொடர்ந்து நான் ஒரு 30 நாள் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொன்னா இட் இஸ் அகேன்ஸ்ட் ஹெல்த் ஆஃப் த இண்டிவிஜுவல். இட் இஸ் நாட் அலோட். அதே மாதிரி மொராலிட்டிக்கு எதிராக இருப்பது ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த தேவதாசி முறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல இருந்துச்சு, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இட் இஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக் மொராலிட்டி. சரியா? அதே மாதிரி something is against public order, அதுவும் தடை செய்யப்பட்டது. And to the other provisions of this part, all persons are equally entitled to freedom of conscience and the right freely to profess, practice and propagate religion அப்படின்னு சொல்லப்பட்டது. இதற்கு உட்பட்டு இந்த 3 விஷயங்களுக்கு உட்பட்டு பப்ளிக் மொராலிட்டி, பப்ளிக் ஆர்டர் அண்ட் தென் ஹெல்த், இந்த 3 விஷயங்களுக்கும் உட்பட்டு அனைத்து நபர்களுக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படுகிறது. தென் கிளாஸ் 2, nothing in this article shall affect the operation of any existing law or prevent the state from making any law A, regulating or restricting any economic, financial, political or other secular activity which may be associated with religious practice அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ராக்டிசிங் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு HRNC ஆக்ட் இருக்கு, ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1956 கொண்டு வராங்க. அப்போ அந்த ஆக்ட்ல என்ன பண்றாங்க, ஒரு துறையை கொண்டு வந்து கோயிலை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகளை அரசாங்கம் எடுத்துக்கிறது. கோயிலை கட்டியது அரசாங்கம் கிடையாது, அது செப்பனி செய்தது அரசாங்கம் கிடையாது, ஆனா நிர்வகிப்பதற்காக எடுத்துக்கொள்கிறாங்க. இது சரியா அப்படின்னு சொன்னா ஆஸ் பர் கிளாஸ் ஏ இட் இஸ் பர்மிட்டிங். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ரெகுலேட்டிங் ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் எனி எக்கனாமிக், ஃபைனான்சியல், பொலிட்டிக்கல் ஆர் அதர் செக்யுலர் ஆக்டிவிட்டி விச் மே பி அசோசியேட்டட் வித் ரிலீஜியஸ் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ தே ஆர் நாட் டேக்கிங் அவே த ரைட் ஆஃப் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். அதாவது இறை நம்பிக்கையின் மீதோ அல்லது இறை வழிபாட்டினையோ அவர்கள் எடுத்து விடவில்லை. ஆனால் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் நிர்வகிப்பது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நிர்வாகம், தட் மே பி வித் ரிகார்ட் டு ஃபைனான்சியல் ஆர் எக்கனாமிக்கல் ஆர் பொலிட்டிக்கல் ஆர் அதர் செக்யூலர் ஆக்டிவிட்டி, அதை என்ன பண்றாங்க, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செக்யூலர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் என்னது, செக்யூலர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வித் ரிகார்ட் டு வாட் எவர் பர்சன்ஸ் மே பிகம் அ அர்ச்சகர் ஆர் பிகம் இது. அப்போ அதெல்லாம் வந்து என்னது, செக்யூலர் ஆக்டிவிட்டியை இது பண்ற, என்டர்டைன் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க. தென் கிளாஸ் பி, ப்ரொவைடிங் ஃபார் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் ரிஃபார்ம் ஆர் த த்ரோவிங் ஓப்பன் ஆஃப் HR Hindu religious institutions of a public character to all classes and sections of Hindus அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரசாங்கம் சட்டங்களை இயற்றலாம், இதை ஏற்கனவே ஒரு சில சட்டங்கள் இருந்தால் அது தொடர்ந்து செல்லும். எது சம்பந்தமாக, ப்ரொவைடிங் ஃபார் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் ரிஃபார்ம் ஆர் த த்ரோயிங் ஓப்பன் ஆஃப் Hindu religious institutions of public character to all classes and sections of Hindus அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தீண்டாமையை ஒழிப்பதற்காக சில உத்தரவுகளை, சில ரிஃபார்ம்ஸை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றது தான் கிளாஸ் பி ஆஃப் 2. எக்ஸ்பிளனேஷன் 1, the wearing and carrying of கிரிப்பான்ஸ் shall be deemed to be included in the profession of Sikh religion அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் Sikh religion. அப்போ அதை தடுக்கிற மாதிரியான உத்தரவுகளை நீங்க என்ன பண்ண முடியாது. ஒன்லி ஐ எம் டூயிங் ரெகுலேட்டிங் சம்திங் அசோசியேட்டட் வித் ரிலீஜன் பட் நாட் த ரிலீஜன் இட்செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆக்ட், ஒரு செயல்பாடை ஸ்டேட் எடுக்க முடியாது. வித் ரிகார்ட் டு சீக்ஸ் கேரியிங் கிர்பான்ஸ், அதாவது ஒரு குருவால் கொண்டு போவாங்க சீக்கியர்கள், எப்பயுமே தங்க கூட வச்சிருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு வந்து விலக்கு அழைக்கப்படுகிறது. ஆயுதங்களை எடுத்துட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல ஆர்ம்ஸ் ஆக்ட்ல கேஸ் போடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லுது, the wearing and carrying of கிர்பான்ஸ் shall be deemed to be included in the profession of the Sikh religion அப்படின்னு சொல்லுது. Then explanation 2, in subclass B of class 2, the reference to Hindus shall be construed as including a reference to persons professing Sikh, Jaina or Buddhism religion, and the reference to Hindu religious institution shall be construed accordingly அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ இந்த செக்ஷன், இந்த பர்டிகுலர் ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் இந்துஸ் என்று குறிப்பிடப்பட்டால் அது இந்து மட்டும் இல்ல, சீக்கியர்கள், ஜெயினர்கள், புத்த துறவிகள் அவர்களையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 25. Then we'll move on to article 26. Article 26 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, freedom to manage religious affairs. Freedom to manage religious affairs subject to அதே 3 விஷயம் தான், public order, morality and health. Every religious denomination or any section thereof shall have the right அப்படின்னு சொல்லிட்டு 4 கிளாஸஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு, சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரஸ்டோ இல்லை ஒரு சங்கமோ, say for example like Arya Samaj or Brahma Samaj or like a Kanji Trust or Loyola College. ஸோ இப்போ அந்த மாதிரியான அவர்களுக்கு என்ன உரிமை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிளாஸ் ஏ, டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பசஸ். இப்போ அத்தகைய அது சார்ந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை அல்லது ஒரு சேரிட்டபிள் தொண்டு அமைப்புகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நடத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை கையகப்படுத்துறதுக்கு சட்டத்துல இடம் கொடுக்கப்படலை. பாருங்க, போன இதுல என்ன சட்டத்துல உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த கோயில் போன்ற அந்த இடங்களை நிர்வகிக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது வேறு, இது வேற. தென் கிளாஸ் பி, டு மேனேஜ் இட்ஸ் ஓன் அஃபேர்ஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் ரிலிஜியன். மதம் சம்பந்தமாக அவர்கள் தங்களது செயல்பாடுகளை அவர்களே நிர்வகிக்கக்கூடிய உரிமையை கிளாஸ் பி கொடுக்குது. கிளாஸ் சி, டு ஓன் அண்ட் அக்வயர் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டில பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனி கன்வேயன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு கிளாஸஸ் ஆஃப் லிவிங் பர்சன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 5ல பார்த்துருப்போம். அதுதான் இவங்களும் சொல்றாங்க, டு ஓன் அண்ட் அக்வயர் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த லிவிங் பர்சன்ஸ் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூரிஸ்டிக்கலி லிவிங் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. அப்போ கோயில், விக்கிரகம், அந்த கடவுளின் சிலை, அதன் பெயரால் அது கூட என்ன பண்ணலாம், சொத்துக்களை வாங்கலாம். அசையும் சொத்துக்களோ அல்லது அசையாத சொத்துக்களோ வாங்கலாம். அதுதான் கிளாஸ் சி. தென் கிளாஸ் டி, டு அட்மினிஸ்டர் சச் ப்ராப்பர்ட்டி இன் அக்கார்டன்ஸ் வித் லா. ஸோ அப்போ அவங்களுக்கு என்னென்ன உரிமை வழங்கப்பட்டிருக்கு
freedom to manage religious affairs அப்படிங்கிற இதுக்கு கீழே with regard to religious affairs they can establish and maintain institutions for religious and charitable purposes. ஒன்று. ரெண்டாவது, அது சம்பந்தமான to manage its own affairs in matters of religion. 3. to own and acquire properties. 4. to administer such property in accordance with law. அந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கு. கிளாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 26. தென் ஆர்டிகல் 27. freedom as to payment of taxes for promotion of any particular religion. No person shall be compelled to pay any taxes, the proceeds of which are specifically appropriated in payment of expenses for the promotion or maintenance of any particular religion or religious denominations. அதான் வந்து எப்பயுமே சொல்லப்பட்டிருக்கு. என்னது? tax exemption is provided under article 27. freedom as to payment of taxes for promotion of any particular religion. அதுல இன்னொரு வாட்டி படிக்கிறேன், கவனிங்க. no person shall be compelled to pay any taxes, the proceeds of which are specifically appropriated in payment of expenses for the promotion or maintenance of any particular religion or religious denomination. இப்போ ஒரு கோயில் இருக்கு, ஏதோ ஒரு வகையில் வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உண்டியல் மூலியமாக வருமானம் வருது. அந்த வருமானத்தை அவர்கள் எதற்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த மதத்தை மேம்படுத்துவதற்கு, ப்ரொமோட் பண்ணுவதற்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லது அதை பராமரிப்பதற்கு, அது சம்பந்தமாக அங்கே வேலை செய்பவர்களுக்கு குடியிருப்பு கட்டுவதற்கு, அல்லது அவர்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்கு, ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கு, அப்படி அந்த மதத்தை இன்னும் மேம்படுத்துவதற்காக, சிறப்பாக இருப்பதற்காக, அங்க வரக்கூடிய நபர்கள் தங்குவதற்கு, ஒரு சில இடங்களை அமைப்பதற்கு, அவர்களுக்கு உணவு அளிப்பதற்கு, அங்க சுத்தமான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு, அதற்காக செலவிடக்கூடிய பணத்தை பொறுத்தவரை என்ன பண்ண முடியாது? no person shall be compelled to pay a tax under article 27. then article 28. freedom as to attendance of at religious instruction or religious worship in certain educational institutions. so article 28 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப crucial. ஒரு நபர் ஒரு religious institution நடத்தலாம். so for example, a person may run a holy family convent school that is run by nuns. so அப்ப அங்க ஒரு இந்து பையன் படிக்கிறான் அப்படின்னு சொன்னா, whether he should be compelled to attendance the prayer or other thing which is against his religious belief அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்ல, அதை டிஸ்கஸ் பண்றது ஆர்டிகல் 28. freedom as to attendance or religious instruction or religious worship in certain educational institutions. 1. 28 class 1. no religious instruction shall be provided in any educational institution only maintained out of state funds அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அரசாங்கத்தின் நிதி உதவியை பெறும் பள்ளி ஒரு குறிப்பிட்ட மதத்தினை என்ன பண்ணக்கூடாது, அது சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கிளாஸஸ் கண்டக்ட் பண்றதுக்கு அனுமதி அளிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் 1. no religious instruction shall be provided in any educational institution only maintained out of state funds. then class 2. nothing in class 1 shall apply to any educational institution which is administered by the state but has been established under any endowment or trust which requires that religious instruction shall be imparted in such institution அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ கையகப்படுத்திச்சு அரசு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனை இனிமேல் நாங்களே நடத்துறோம்னு சொல்லி கையகப்படுத்திட்டாங்க. ஆனால் அதை நிர்வகித்தது, அதை தோற்றுவித்தது ஒரு பர்டிகுலர் ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அல்லது ஒரு ட்ரஸ்ட். அதோடைய ஒரு இன்டெகிரல் பார்ட் என்னன்னு சொன்னா, ஒரு பிரேயர் பண்ணணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட மத வழிபாடுகளை பண்ணணும்னு இருந்துச்சுன்னா, அப்ப அத்தகைய செயலுக்கு அரசாங்கம் வந்து எந்த ஒரு தடையும் பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஒரு ஸ்டேட் ஃபண்ட்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்றீங்கன்னா யூ cannot preach religious in that particular institutions. அது கிளாஸ் 1. கிளாஸ் 2 என்ன அப்படின்னு சொன்னா, அரசு பணத்துல செயல்படல, பட் இட் இஸ் ஒன்லி என்ன பண்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் அரசாங்கம் எடுத்துக்கிட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட நிர்வாகத்தை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. அப்ப அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சில வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா எல்லாரும் வந்து ஒரு பிரேயர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதில் அரசாங்கம் தலையிட முடியாது. தென் கிளாஸ் 3. no person attending any education institution recognized by the state or receiving aid out of state funds shall be required to take part in any religious instruction that may be imparted in such institution or to attend any religious worship that may be conducted in such institution or in any premises attached thereto unless such person or if such person is a minor, his guardian has given his consent thereto அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இது எல்லாமே வந்து வித் ரிகார்ட் டு ஸ்டேட்
அரசு நடத்தக்கூடிய அல்லது அரசு அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு விஷயம் மட்டும்தான். இப்ப என்ன சொல்றாங்க, ஸ்டேட் ஃபண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. மாணவர்களை இறை வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றது ஆர்டிகல் 28. சரியா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம நிப்பாட்டிக்கலாம். இன்னைக்கு நம்ம எதுல இருந்து பார்த்திருக்கோம்? ஆர்டிகல் 21ல இருந்து 28 வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்து வந்து 29ல இருந்து 36 வரைக்கும் இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.